ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கௌதம். இந்த வீடியோவில் டேராடூன் ஆக்சிடென்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் தினமும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆனால் சில ஆக்சிடென்ட்ஸ் இப்படி நடந்திருக்கக்கூடாது. யாருக்குனாலும் அவன் என்னென்னா தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபமாக பார்க்கக்கூடிய நிலைமை தான் இந்த டேராடூன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க எல்லார் லைஃப்லையுமே ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ சில ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது நேரில் பார்த்துருப்போம், இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம்ல. அதை கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு தப்பை நம்ம பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் இந்த டேராடூன் ஆக்சிடென்ட்டை பற்றி கேள்விப்பட்டோன்னு உங்களுக்கு பதியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ 7 ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தென் தண்ணி அடிச்சிருக்காங்க, சரக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு மிட் நைட் கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்களே, நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட புது இனோவா காரை எடுத்துகிட்டு ரோட்டில் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க இந்த 7 பேருமே நல்லா குடிச்சிட்டு. ஸோ பொதுவாக இது ஒரு ஈகோன்னு சொல்லலாம், ஒரு தப்புன்னு சொல்லலாம். பசங்க எல்லாருமே பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ. நாங்கள் ஹைவேஸில் இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா யாராவது எங்களுக்கு திடீர்னு அப்படி கிராஸ் பண்ணி போனால் டக்குன்னு நாங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு ஸ்பீடில் போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம கிராஸ் பண்ணி ஒருத்தன் போனால் உடனே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா ஈகோ. அவன் எப்படி நம்மளை கிராஸ் பண்ணி போகலாம், அவன் எப்படி நம்மளை சேஸ் பண்ணி போகலாம், அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒன்று அவன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டானா அவனை விட்டுருவோம். இல்லை எங்களால் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கான் அப்படின்னா அவனை நாங்கள் சேஸ் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு பெரிய ஒரு தப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈகோ. ஸோ இந்த ஒரு நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் அந்த ஈகோ தான் காரணம். ஸோ பொதுவாக தெரியும், தண்ணி அடிச்சிருந்தா அவங்க ஒரு கான்ஷியஸ்லேயே இருக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு என்னமோ யோசிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அவங்க இப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு BMW கார் அவங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கு. உடனே நம்மளை சேஸ் பண்ணி போயிட்டானேன்னு சொல்லி உடனே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஒரு 100 கீழே போயிட்டு இருந்தவன் திடீர்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி மேலே போயிட்டு இருந்து ஒரு பாயிண்டில் 140 2 காருமே போயிட்டுருக்கு. ஸோ லைக் இனோவா கார் அவன் உள்ளே இருக்கவங்க தான் குடிச்சிருக்காங்க. அவன் தான் என்னமோ சேஸ் பண்ணி போயிட்டுருக்கான். இந்த BMW காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. அவன் ஏன் இவங்க கூட சரிசமமாக சேஸ் பண்ணி போயிட்டுருக்கான்னு தெரியல. ஸோ 2 பேருமே இப்படி ரொம்ப நேரமாக சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஒரு இன்டர்செக்ஷன் வருது, ஒரு ஜங்ஷன் வருது, 2-3 ரோட்ஸ்லாம் கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு இடம் வருது. அப்போயாவது அறிவு வர வேணாமா? இந்த சைட்லேருந்து ஏதோ வண்டி வரலாம், இல்லை எங்கிட்ட ஏதோ வண்டி வரலாம்னு சொல்லி 2 பேருமே ஈகோ உள்ள உச்சத்தில் இருக்காங்க. 2 பேருமே ஸ்டாப் பண்ணுறதா இல்லை, 2 பேருமே ஸ்லோ பண்ணுறதா ஐடியாவே இல்லை. பொதுவாக அந்த டைமில் எந்த ஒரு ட்ரக்குமே வராது. ஏன்னா மிட் நைட் மேலே ஆயிடுச்சு. அவங்களோட கெட்ட நேரம். ஒரு ட்ரக் ரைட் சைடில் வருது. ஏதோ ஒரு மூவி ஃபைனல் டெஸ்டினேஷன் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ரோட்டில் ஒரு பெரிய ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். ரோட்டில் எதுவுமே இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும். திடீர்னு நடுவில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி என்ன பண்ணுன்னா அந்த பஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக வருமா, அந்த கம்பி மேலே விட்டோன்னே அந்த கம்பி அந்த பஸ் அப்படியே பாதியாக கிழிச்சிடும். டாப் தனியாக பாட்டம் தனியாக. உள்ளே உட்காந்துருக்கவங்களும் அப்படியே பாதியாக கட் ஆயிடும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த லாரி, அந்த ட்ரக் ரைட் சைடில் இந்த இனோவா மேலே மோதுது. இனோவாவோட டாப் தனியாக அப்படியே பிஞ்சிருச்சு. உள்ளே உட்காந்து ஒருத்தவங்களோட தலையுமே தனியாக அப்படியே பிஞ்சிருச்சு. அவங்க தலை தனியாக பல மீட்டர் தள்ளி போய் விழுந்ததாக சொல்லப்படுது. உள்ளே உட்காந்துருக்க எல்லாமே சின்ன பின்னமாக ஆகிட்டாங்க. ஸோ இந்த 7 பேரில் ஒரு ஆள் மட்டும் கிரிட்டிக்கலாக, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே கை தனியாக கால் தனியாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் அந்த காரை பார்க்கணும். இத்தனைக்கும் இனோவா ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார். நான் கம்பெனி மேலே தப்பு சொல்ல, இல்லை இனோவா மேலே தப்பு சொல்ல. ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் காருக்கே இந்த நிலைமைனா, நம்ம இந்தியன் ரோட்ஸில் நிறையா 2 ரேட்டிங் சேஃப்டி கார்ஸ்லாம் ஓடுது நிறையா. அதுக்கெலாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்கிராப் கூட கிடைக்காது. பொதுவாக அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டரில் ஒரு காரை போய் அது கிராஷ் பண்ணி அது எவ்வளோ சேஃப்டி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ 140 போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரி கார் வச்சுருந்தாலும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டேராடூன் ஆக்சிடென்ட். ஸோ அவ்வளோதான், அந்த ஸ்பாட்லேயே எல்லாருமே இறந்துட்டாங்க. ட்ரக் டிரைவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. BMW கார் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, நியூஸ்லையும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போ அந்த 7 பேரோட 7 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏஜுக்கு கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க பார்ட்டி பண்ணுற வீடியோ கூட ட்விட்டரில் ரொம்ப வைரலாக போயிடுச்சு. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வீடியோ. எல்லாமே ஜாலியாக குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அது பண்ணிட்டு தான் அவங்க ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லி மிட் நைட்டில் கார் எடுத்து கிளம்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி இந்த 4 பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நான்
ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இது அவங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கு லைக் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, இது அவங்களுக்கு தேவை தான், பனிஷ்மெண்ட் தான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டினால அவன் இப்படி தான் ஆவான், இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, லைக் அவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான், குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருக்கான், அதுக்காக இப்படி ஒரு சாவா, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க எல்லாருமே. இது அவனுக்கு தேவை தான், கர்மா தான், அவன் இப்படி பண்ணால் அவனுக்கு இப்படி தான் கிடைக்கும், இதை பார்த்தா 4 பேர் திருந்துவாங்க அப்படிலாம் ஒரு மெசேஜ் இருக்குது. லைக் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே ஒரு லைக் இமேஜின் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், அந்த ட்ரக் வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு 2 வீலர் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அந்த 2 வீலர் வந்து ஃபேமிலி வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ அப்போது இங்கே யார் மேலே தப்பு இருக்குது? ஸோ இப்படியும் யோசிச்சு பார்க்குறேன். நீங்கள் ட்ரக்கை வச்சு யோசிக்கிறீங்களா, ஒரு வேளை 2 வீலர் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஸோ நான் வந்து யாரையுமே ஜஸ்டிஃபை பண்ணல, இப்படி நடந்தால் என்ன இருக்கும், இப்படி நடந்தால் என்ன இருக்கும் லைக் நான் சொல்லலை. எந்த ஒரு உயிர் போயிருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த சிச்சுவேஷன்லையும் இவங்க குடிச்சிட்டு ஓடினாலும் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இப்போ கஷ்டப்படுறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. குடிச்சிங்கன்னா பேசாமல் வீட்டில் கிடங்க. அது எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறது? அது ரொம்ப ஒரு யாருக்காவது தெரியுமா? நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது செம்ம ஜாலியாக இருப்போம், நாளைக்கு அடுத்த வேலை இருக்குது, நம்ம வந்து நாளைக்கு அது பண்ணுவோம் இது பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்லி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். Here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me? I don't get along with any